ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனில்லி சமையல். ரத்தம் அதிகரித்து இரத்த சோகை வராமல் தடுக்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலை நோயிலிருந்து பாதுகாக்க, இரும்பு சத்து அதிக நிறைஞ்ச பாசிப்பருப்பு ஜவ்வரிசி வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். இது சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிசியே தேவையில்ல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதை உடச்ச கடலை பொரிகடலைன்னு சொல்லுவாங்க, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு உளுந்து, கருப்பு உளுந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து இதை அப்படியே ஒரு 2 தடவை அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஊறி வரட்டும். நான் ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல இது போல் ஊறி வந்திருக்கணும். ஜவ்வரிசி ஊறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் பார்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்து உரமாக வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை தூரெல்லாம் ஊற்ற வேண்டாம், அதே தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ வாயு பிரச்சனை இருக்கவங்க இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் சீரகம், மிளகு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கலை. ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக குறப்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கட்டியான பதத்தில் தான் இருக்கணும். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் மாவு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாவை உடனே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், புளிக்க வச்சும் செய்யலாம். நான் இன்றைக்கி புளிக்க வச்சு தான் செஞ்சுருக்கேன். புளிக்க வச்சு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். அதனால தான் புளிக்க வச்சுருக்கேன். இப்போ இன்ஸ்டண்ட்டாக செய்கிறவங்க உடனே செய்யணுன்னாலும் இதை அப்படியே கலந்து விட்டுட்டு தோசையாக கூட சுட்டு எடுத்துக்கலாம். மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இப்போ நான் ஒரு 5 to 6 மணி நேரம் போல் எடுத்தது புளிக்கிறதுக்கு. மாவு லைட்டாக பொங்கி வந்திருக்கும். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். எப்போதுமே கரண்டியில் மாவு எடுக்கும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். அப்படி இருந்தாலே இந்த மாவில் தோசையோ இட்லியோ எது செஞ்சாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவில் இட்லியும் செய்யலாம், தோசையும் செய்யலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 குத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்ல மொறுமொறுப்பாக மாறணும், அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. கருவேப்பிலையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை வராமல் தடுக்கும். ஹெச்பி லெவலை நல்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதில் கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை இரும்பு போல் மாற்றதுக்கு, எலும்பு வலிமையாகிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல இந்த பக்குவத்தில் கலர் மாதிரி நல்ல மொறுமொறுப்பாக வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். நார்மலாக கருவேப்பிலை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முடி அதிகமாக கொட்டுதுன்னு நினைக்கிறவங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே கடாயில் லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். உளுந்தை லைட்டாக கலந்து விட்டுட்டு இதோட ஒரு 10 பல்லு போல் பூண்டு, நல்ல 1 குத்து அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் உள்ளி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் போல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, உளுந்து எல்லாமே நல்ல கலர் மாதிரி வரணும். சட்னி செய்யும்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அப்படின்னாலே அதோடய டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே இது கூடவே காரத்துக்காக ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் அப்படி இல்லைனா காஞ்ச மிளகாய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க.
லைட்டாக புளிப்பு சுவைக்காக நல்ல பழுத்த தக்காளி பழமாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி வேண்டாம்னு நினைக்கிறவங்க தக்காளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு 2 துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிச்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். மல்லி இலை வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த சூட்டில் இருந்தாலே போதும். லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் இந்த பக்குவத்தில் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க. இதே மெத்தடில் துவையலும் செய்யலாம். எந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். எப்பவும் ஒரே மாதிரி தேங்காய் தக்காளி வச்சு சட்னி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக இது போல் செஞ்சு கொடுங்க. ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நார்மலாக யூஸ்வலாக நீங்கள் எப்படி தாளிப்பீங்களோ அதே மாதிரி தாளித்து எடுத்துக்கோங்க. நான் தாராளமாக சின்ன வெங்காயம் பூண்டு நச்சு போட்டிருக்கேன். அதை பெருங்காயம் சேர்த்து நல்லா தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான சட்னி ரெடி ஆயிரும். எல்லா சிறுதானிய இட்லி தோசைகளுக்குமே இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து எந்த அளவுக்கு ஒல்லியாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்றி நம்ம தோசைகளாக சுட்டு எடுத்துக்கலாம். இது கல் தோசையாக செய்யலாம். இதில் கொஞ்சம் காய்கறிகள் முருங்கைக்கீரைகளை ஆட் பண்ணி அடையாக கூட சுட்டு எடுத்துக்கலாம். இல்லை பணியாரக்கல்ல விட்டு கூட பணியாரமாக கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அரிசியே வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். எந்த அளவுக்கு வெந்து சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இது போல் வெந்து வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அரிசியே இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த்தியான தோசை ரெடி ஆயிரும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையுமே இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கும். கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை வலுப்படவும், நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உடலில் உள்ள எல்லா ஆக்சிடேட்டிங் சேதத்தை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிச்சம் இருக்க மாவையும் நம்ம தோசைகளாக சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி மாவு இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு 2 to 3 நாள் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக முருங்கைக்கீரை சட்னி, கருவேப்பிலை சட்னி, இல்லை காரசாரமான எந்த சட்னியுமே நல்லாயிருக்கும். நான் இதோட கருவேப்பிலை சட்னியும் புடலங்காய் கூட்டும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேஸ்டியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.